எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிளாஸ் 2 NCERT அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்டோட ஹிந்தி ரீடர், அதோட பேர் சாரங்கி 2ன்னு சொல்லுவோம். அந்த ரீடரில் ஃபஸ்ட் லெசன் நீமா கி தாதி. கிளாஸ் 1க்கு 2க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குடும்பத்துலேருந்து ஆரம்பிப்போம். உறவுகள்லேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பரிவார், குடும்பம் அப்படிலாம் வரும். ஸோ இது தாதி, நீமாவோட தாதியை பற்றி சொல்கிறோம். ஸோ இதான் நீமா. நாள் படிக்கு மாத்திரானா நீ, மால ஆக்கி மாத்திரனா மா. இந்த மாத்திராலாம் எப்படி படிக்கிறது ஆல்ரெடி சேனலில் வீடியோஸ் இருக்குது, தயவுசெய்து கோத்ரூ பண்ணுங்கள். நீமா கீ, கீனா அவளுடைய, ரிலேட்டட், கீ படிக்கு மாத்திரா தாதி. தாதினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சேனலில், தாதினா அப்பாவோட அம்மா, நானினா அம்மாவோட அம்மா. ஸோ இது வந்து தாதி வந்து நீமாவோட அப்பாவோட அம்மா. ஸோ நீமா தோபஹர், தோபஹர்னா மத்தியானம், மே दो बजे, दो बजेना 2 மணி, दो बजेना மணி, மணி நேரம், 2 बजे स्कूल से लौटती है. இதெல்லாம் औ की मात्रा, ती की मात्रा, बड़ी की मात्रा இருக்குமே சேனல் இருக்குது, தயவுசெய்து கோத்ரூ பண்ணுங்கள். नीमा दोपहर में 2 बजे स्कूल से लौटती है. நீமா மத்தியானம் 2 மணிக்கு ஸ்கூல்லேருந்து திரும்பி வராங்க. इस समय घर पर, இந்த நேரம், इस समयனா இந்த நேரம், घर पर, घरல, घरனா வீடு, வீட்டில், சிர்ஃப் இந்த இது குட்டி அந்த வளர்ச்சிக்கிறது வந்து இறுக்கி மாத்திரான்னு சொல்லுவோம். சிர்ஃப் ரீக்கி மாத்திரா, சிர்ஃப், சிர்ஃப்னா மட்டுமே அப்படின்னு அர்த்தம். தாதி ஹோத்தி ஹே, அவங்களோட அப்பா பாட்டி மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. வே, வேனா அவங்க, அவங்க சொல்கிறது வே, கஹி நஹி ஆத்தி ஜாத்தி ஹே, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, எங்கேயும் வர மாட்டாங்க, அதான் மீனிங். கஹி நஹி ஆத்தி ஜாத்தி ஹே. ஏன் பார்க்கலாம், இங்கே போட்டிருக்கிறது பாருங்கள். கபி எப்பயாவது, பேட்டே பேட்டே உட்காந்த மாதிரியே, பேட்டே பேட்டேனா உட்காந்தே, சப்ஜி, சப்ஜினா காய்கறிகள், எல்லா காய்கறியும் வெட்டுறாங்க. சப்ஜி காட் ரஹி ஹோத்தி ஹே, எப்பயாவது உட்காந்து அவள் வரும்போது பார்த்தா கீழே உட்காந்து வெஜிடபிள்ஸ்லாம் அவங்க காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. காட்னா கட்டிங், காட் ரஹி ஹோத்தி ஹே, அவங்க வீட்டில் காய்கறியை கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இதனால் இங்கே இருக்க பாருங்கள். அதுக்கு உன்கே घुटनों दर्द, அதே री की मात्रा दर्द, उनके घुटनों, गाल ऊ की मात्रा, छोटी की मात्रा टर्न, घुटनों முட்டி, घुटनों में दर्द रहता है. இது நிறைய பசங்க பார்க்குற சீன் தான் அவங்க வீட்டில் குடும்பங்களில், அதனால் அதை போட்டிருக்காங்க. इसलिए அதனால், कभी वे अपने घुटनों में तेल मल रही होती है. इसलिएனா அதனால், கபி எப்பயாவது, வே வேனா பாட்டி, அவங்களோட அப்பா பாட்டி, அப்னே அவங்களோட, குட்னோமே முட்டியில், தேல், தேல்னா எண்ணெய், மல் ரஹி ஹோத்தி ஹே எண்ணெய் தேய்ச்சிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம். உன்ஹே நீமா கா பஹுத் இந்தஸார் ஹோத்தா ஹே, அதாவது அவங்க பேத்தி எப்படா வராங்க காத்துட்ருப்பாங்களாம். உன்னை அவங்களுக்கு, நீமாக்கா நீமா வர்றதுக்காண்டி ரொம்ப, பஹுத் பஹுத்னா ரொம்ப, இந்தஸார் அப்படின்னா காத்திருப்பு, காத்திருந்து இருப்பாங்களாம் அவங்க நீமா வர வரைக்கும். இதான் அந்த பேஜ். இது அதே மாதிரி பேஜ் நம்பர் 2 தான் நான் டீச் பண்ணியிருக்கேன். இந்த பேஜ் நம்பர் 2 பாருங்கள். இதுக்கு அடுத்து பேஜ் நம்பர் 3யோட வீடியோவும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதை ஒழுங்காக பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே பசங்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஹாப்பி லேர்னிங். நன்றி, வணக்கம்.